So good morning to all. Welcome back to the Professor from the Dark One. So already நம்ம லேட்டாக இருக்கோம் பிகாஸ் ஆஃப் டியூ டு அன்அவைலபிள் சர்க்கம்ஸ்டான்சஸ்னால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இதோட ரிவ்யூ எப்படி இருக்க போகுது, அதான் இன்னைக்கு பேங்க் நிஃப்டி நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணுன்றது வாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரிவ்யூ, அதாவது கொஞ்சம் நம்ம பார்ப்போம். ரைட், உங்கள் முன்னாடி இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 5 மினிட் ஸ்டார்ட். நல்லா பாருங்கள், பேங்க் நிஃப்டியோட 5 மினிட் ஸ்டார்ட் இருக்குது. ஸோ மேலே இருக்க கீழே இருக்க பாக்ஸில் முதல்ல நான் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ டவுன் சைட் பாக்ஸ் லெவல் it is around it is around ரொம்ப நேரோவா இருக்குது. ஸோ 50,785 50,674 டவுன் சைடு. ஸோ 785 674. அதே மாதிரி அப் சைட் பாருங்க, இட் இஸ் 51,895 51,958. ஓகே, ஸோ இன்னைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பேங்க் நிஃப்டியில் ஒரு கேப் டவுன். ஓகே, கேப் டவுன் ஆகிட்டு பேங்க் நிஃப்டி என்ன பண்ண சான்ஸ் இருக்குன்னா, பேங்க் நிஃப்டி கேப் டவுன் ஆச்சுன்னா உங்களுக்கு நம்மளோட லெவலில் ஐயா வந்து சப்போர்ட் எடுக்கும். எந்த சப்போர்ட் கீழே இருக்க நம்ம இந்த ஜோன் நோ ட்ரேட் ஜோனில் சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட் மேலே போக சான்ஸ் இருக்குது. அவள் ஃபர்ஸ்ட் டார்கெட் உங்களுக்கு 51 281 317 வரும். ஸோ இது இந்த இடத்துல சஸ்டெயின் ஆச்சுன்னா மார்க்கெட் இதுக்கப்புறம் இன்னும் மேலே போச்சுன்னா உங்களுக்கு 51 754 அண்ட் 951 வரும். ஸோ இது மட்டும் இல்லை, இன்கேஸ் இதையும் பிரேக் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. சான்ஸ் இருந்துச்சுன்னா 52 551 கூட வந்துடும். 551 அண்ட் அடுத்த டார்கெட் 52 818. ஓகே, ஸோ சப்போஸ் இன்னைக்கு வந்து மார்க்கெட் பை சான்ஸ் பை இது வந்து நம்ம நோ ட்ரேட் ஜோன் கீழே உங்களுக்கு சஸ்டெயின் ஆச்சுன்னா, மார்க்கெட் ஸ்ட்ரைட்டாக டவுன் சைடில் இருக்க டார்கெட் போயிடும். அந்த டார்கெட் வந்து 51,034 அண்ட் ஃபாலோடு பை 50,449. ஓகே, பை மிஸ்டேக் இன்னைக்கு கேப் அப்பாக இருந்துச்சுன்னா உங்களுக்கே சொல்லியிருக்கேன் ரேஞ்சு. பை மிஸ்டேக் கேப் அப்பாக இருந்துச்சுன்னா இது கூட ஹைட்டில் 851 895 மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சுன்னா நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ அப்போது மார்க்கெட் மேலே போகும். ஃபர்ஸ்ட் டார்கெட் 52 551. நல்லா பாருங்கள், 52 551. செகண்ட் டார்கெட் 52 818 அண்ட் தேர்ட் இஸ் 53 186. ஓகே, ஸோ நல்லா பாருங்கள், எப்போ மார்க்கெட்டில் நம்மளோட நோ ட்ரேட் ஜோன் கீழே சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் மார்க்கெட்டில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் கொஞ்சம் புல் பேக் எடுக்கும். இப்போவும் சொல்கிறேன், மார்க்கெட்டில் அப்சைட் கொஞ்சம் மொமெண்டம் நிறைய இருக்குது. ஸோ பாருங்கள், சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ரைட், ஸோ சப்போஸ் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, நோ ட்ரேட் ஜோனில் போய்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிற மாதிரி மார்க்கெட் ஒரு புல் பேக் வரும். டெஃபினட்டாக வந்து சப்போர்ட் அடிக்கும் 51 324. ஸோ 324 உடைச்சாதான் உங்களுக்கு டவுன் சைடில் உங்களுக்கு 281 வரைக்கும் டார்கெட் வரும், இல்லைன்னா வராது. முக்கியமான லெவல் சொல்கிறேன் பாருங்கள், இந்த 754 51 754. ஸோ 51 754 ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் எடுத்தால் மட்டும்தான் மார்க்கெட் கீழே வரும், இல்லைன்னா வராது. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை வியூ. ஸோ நிஃப்டி வியூ வாங்க. ஸோ நிஃப்டியோட வியூ பாருங்கள், ஹார்ட்லி 24 528 and 24 498 upside and downside 24 315 24 302. ஸோ இன்னைக்கு நிஃப்டிலையும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் மார்க்கெட்டில் ஒரு டவுன் சைடு கேப் டவுன் கொடுத்துட்டு மார்க்கெட் அப் சைடு மூவ் ஆக சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு 2 நாள் நிஃப்டியில் ஒரு மொமெண்டம் இல்லை, டெஃபினட்டாக இன்னைக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ 595 கிராஸ் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் சி சைடு ஃபுல்லாக போயிடும். அதே மாதிரி கீழே உங்களுக்கு 298 கிராஸ் ஆச்சுன்னா மார்க்கெட் புட் சைடு வந்துடும். புட் சைடு வந்துச்சுன்னா உங்களுக்கு லெவல்ஸ் நான் போட்டேன் 24,064 23,987. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நான் இதை என்ன சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி லெவல்ஸ் இருக்குது. ஸோ இதை பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ ஆல் தி பெஸ்ட், டேக் கேர், பபாய் அண்ட் ஹாப்பி ட்ரேடிங். see you soon with the new answers tomorrow. Bye.